வருகின்ற 18ஆம் தேதி என்று ஒரு வரலாற்று நாயகன், எதிர்கால தமிழக மக்களால் போற்றப்படுகிற ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்கே வருகை தருகிறார்கள். காலை சரியாக 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சி அரசு அலுவலர்கள் கேட்டதைப் போல ஏற்ப பல்வேறு பணிகளை நாங்கள் நிறைவேற்றி தருவதற்கு அந்த நடவடிக்கையின் காரணமாக என்னென்ன ஆலோசனையை சொல்கிறாரோ அந்த ஆலோசனையை ஏற்று பணிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது முதலில் தமிழகத்திலே பாண்டிச்சேரிக்கு பிறகு தமிழகம் வருகை தர இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற நிகழ்ச்சியாக இது அமையும். அதே நேரத்தில் நேற்றைய தினம் 4 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய வெற்றி கழகத்தினுடைய மக்கள் நாயகன், மக்களால் எதிர்காலத்தை அரியணையில் அமர்த்தப் போகிற வெற்றி கழகத்துடைய தலைவர், அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொண்டு எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வருவதற்கு நாங்கள் அவர்களை அத்தனை பேரும் அன்போடு அரவணைத்து செல்வதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் கூட்டணிகள் வருகின்றவர்களை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் யாரை கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தலைவர் அவர்கள் முடிவு செய்வார். 84 அந்த நிபந்தனைகள் விதிச்சாங்கல்ல, இல்லை அதெல்லாம் மாறிடுச்சு, கொடுக்கல, ஃப்ரீயா இருக்கிறார். யாரும் கூட சொன்னாங்க? இருங்க சார், அது சம்பந்தமான கடிதம் இருங்க, நான் சொல்றேன். ஒரு கேள்வி கேட்டால் எத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க? நம்ம இஷ்டம் கேட்கக்கூடாதுங்க, ஒருத்தர் கேளுங்க. HRNC பொறுத்தவரையிலும் கடிதங்கள் கொடுப்பது அந்த துறையை சார்ந்திருக்கிற ஆணையத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே கொடுக்கப்படவில்லை. முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல லிட்டிகேஷன் இருக்கிறோ அந்த இடத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். அதை விட்டு காவல்துறைக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஒரு ஜம்ப் மேலே போயிட்டாங்க. ஏதோ உங்களுக்கான பத்திரிகை ஒரு செய்திகள் வேண்டும் என்பதற்காக தெளிவாக அந்த கோயில் அறங்காவல் மூலமாக இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் HRNC வருகிற போது முழுமையாக இந்த கோயிலுக்கு சொந்தமாக இந்த இடம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சார், முன்னாள் அமைச்சர் அரசியலையே கற்றுக்கிட்டு தான் இன்னும் சரியான முறையில் பண்ண மாட்டேங்கிறேன். ஒருத்தர் ஒரு கருத்துக்கு சொல்லுவார், எல்லாரும் கருத்து சொன்னால் நல்லா இருக்காது. அப்புறம் அதுக்கு நான் ஒன்றும் சொல்லக்கூடாதுல்ல. நான் சொன்னால் பெரியவங்க அதில் ஒத்துக்கொத்தி எங்களை வாய்ப்பிடுங்க. ஏன்னா அவர் இருங்க கத்துக்குட்டின்னு சொன்னார். எப்படி மந்திரி பதவி எடுத்தாங்க? இருக்கு. ஆனால் அதெல்லாம் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் கருத்து சொல்லக்கூடாது. நேற்றைய கூட்டத்தில் நீங்கள் வந்து தாவேகா அதிமுகவாக மாறும் அப்படின்னு சொல்லி சரி, தாவேகா வந்து அப்படி சொல்லவே இல்லை. நான் எங்கே சொன்னேன்? நீங்களா ஒரு கருத்து கேட்கக்கூடாது. நான் சொன்ன கருத்து என்ன, தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இணைகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எந்த கட்சி வேணா இருக்கும், அப்படிதான் சொன்ன தவிர அதிமுக மாறும்ல எங்கே சொன்ன? நீங்களே எடுத்துட்டு அவர் கருத்து கேட்டாங்க, என்னதான் போய் சொல்லி சார் கூட்டம் நடத்துவதற்கான அது அதெல்லாம் எனக்கு விட்டுருங்க. நான் சொல்லியாச்சு, அதுக்கு மேலே கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் இந்த கேள்வி எது கேட்குறீங்க? நான் என்னங்க நீங்க இது என்ன கேக்குறீங்க? நான் தான் சொல்லியாச்சு தெளிவா சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க இல்லையா? அதனால தெளிவா புரியுது. நீங்க எந்த பத்திரிக்கை? கேட்ட கேள்வி விளக்கம் கேட்டீங்களா இல்லையா? நீங்க தெளிவா சொன்னீங்க. கொடுக்க வேண்டிய உங்களுக்கு வந்து உங்க பேர்ல ஒரு குற்றச்சாட்டு தான் உங்களுக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும்.
உங்களுக்கு கொடுக்கல. அப்ப கூட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. தடையே இல்லை. அது அதுக்கு அதுக்கு அப்படி அதை கேட்கலாம். clear பண்ணதான் கேட்கிறேன் சார். இல்லை, வேற கூட்டம் நடத்துவதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. இந்த கூட்டத்தில் புதுசாக யாராவது கட்சியில் சேர்றாங்க? பொறுத்திருந்து பார்க்கணும். நேற்று பேசினதா தகவல் இருக்கு. அந்த மாதிரி நீங்க என்ன பேசுனீங்கன்னு முக்கியமானது எல்லாரையும் இணைப்போம், எல்லாரும் ஒற்றுமையாக போவோம். நீங்க வந்தாலும் சேர்த்துக்குவேன். அதிமுகவில் இருக்கும்போது நீங்க உங்களை நீக்கினதுக்கு அப்புறம் நீங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு அனுப்புனீங்க. விசாரணை மீண்டும் தொடங்கணும், யார் போய் இல்லை, நான் என்ன இப்போ அந்த வழக்கு என்ன பண்ண போறீங்க? வழக்கு வந்து பெண்டிங் இருக்குங்க. அது தனி செப்பரேட். அது அதுங்களா, அதுக்கு இதுக்கு இணைக்கூடாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்திலே சேர்ந்தாச்சு. புரியுதுங்களா? என்னை உறுப்பினரை நீக்குவதற்கு 72 இருந்திருக்கிற தலைவர் காலத்தில் இருக்கிற அது வந்து உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன். என்னை வந்து புதிதாக வந்தவர்கள் நீக்க இயலாது. அதுதான் அந்த ரீசன் கொடுத்துருக்காங்க. அது சொன்னது 250 பக்கம் 2500 பக்கம் கொடுத்தா பார்த்துக்க வேண்டியதானாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அவங்க. அது தேர்தல் ஆணையம் தான் தெளிவான விளக்கத்தை சொல்வார்கள். அவங்க தான் முடிவு செய்வாங்க. எல்லா கேஸ் பெண்டிங் இருக்கே, 7 கேஸ் பெண்டிங் இருக்கு. அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க. நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்க முடியாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தை சேர்ந்துட்டேன். கடுமையாக உழைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. என்னை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது. சார், இந்த பாமக இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் அழைப்புதல் கொடுத்துருந்தேன். பாமக இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் தலைமை முடிவு கடிதத்தை வாங்கிட்டா இல்லையா, தலைவர் தான் முடிவு. உங்களுக்கு எப்படி வரவேற்பு இந்த தாவேக்கு? தலைவர் காலத்தில் நான் எப்படி இருந்தோனோ, அம்மா காலத்தில் எப்படி இருந்தோனோ அதே போல தான் வரவேற்பு. ஓகே சார். நான் மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நீங்களும் அதில் சேர்ந்து கொள்ளலாம்.